காட்டின் சிரிப்பு குரங்கு கிட்டு. 3. ஒரு அழகான பச்சை காட்டில் கிட்டு என்ற சின்ன குரங்கு வாழ்ந்து வந்தது. கிட்டுவுக்கு ஒரே ஒரு பழக்கம், எப்போதும் சிரிப்பது. ஒரு நாள் காலை, "ஹஹா, இன்று என்ன சாகசம் பண்ணலாம்?" என்று சொல்லிக்கொண்டே கிட்டு நீண்ட கொடியில் பிடித்து ஸ்விங் ஸ்விங் என்று ஆடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து பறவைகள் சிரித்தன, முயல்கள் குதித்தன, யானை கூட தும்பிக்கையை ஆட்டியது. அப்போ திடீர்னு, "ஆ, என் வாழைப்பழம் கீழே விழுந்துடுச்சே" என்று குட்டி அணில் அழுதது. கிட்டு உடனே யோசிச்சது. "கவலை வேண்டாம், நான் இருக்கேன்." கிட்டு கொடியில் ஊஞ்சல் அடிச்சு ஸ்வூஷ் ஒரே தாவலில் அந்த வாழைப்பழத்தை பிடிச்சது. "இதோ உன் பழம்" என்று சிரித்துக்கொண்டே அணிலிடம் கொடுத்தது. அணில் சந்தோஷத்துல "நன்றி கிட்டு" என்று கத்திச்சு. அந்த நாளிலிருந்து காட்டு நண்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க, கிட்டு சிரிப்பு குரங்கு மட்டுமல்ல, உதவி குரங்கும் தான். கிட்டு மீண்டும் கொடியில் தொங்கிக் கொண்டு காட்டையே சிரிப்பால் நிரப்பியது. ஒற்றுமை காடு. குழந்தைகள் கதை. ஒரு அழகான காட்டுல நிறைய விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டுக்கு ராஜா யார் தெரியுமா? சிங்கராஜா. சிங்கராஜா ரொம்ப நல்லவன், யாரையும் பயமுறுத்த மாட்டான், எல்லா விலங்குகளையும் நண்பர்களாக நினைப்பான். ஒரு நாள் காட்டில் உள்ள ஏரியில் தண்ணீர் கொஞ்சம் குறைந்து போச்சு. அதனால் விலங்குகள் எல்லாம் சோகமா இருந்தாங்க. சிங்கராஜா எல்லாரையும் கூப்பிட்டான். "நண்பர்களே, நம்ம காடு மீண்டும் சந்தோஷமா இருக்கணும்னா நாம் எல்லாரும் சேர்ந்து உதவி செய்யணும்னு சொன்னான். அப்போ யானை சொன்னது, "நான் என் பெரிய கால்களால மண்ணை அகற்றி தண்ணீர் வரும் வழியை திறக்கிறேன்." ஒட்டகச்சிவிங்கி சொன்னது, "நான் ரொம்ப உயரமா பார்க்க முடியும், பசுமையான இடம் எங்க இருக்குன்னு சொல்றேன்." சீட்டா சொன்னது, "நான் வேகமா ஓடி செய்தியை எல்லாருக்கும் சொல்லுவேன்." குரங்கு மரத்திலிருந்து குதித்து குதித்து விதைகளை விதைத்தது. மேலே வானத்தில் இருந்த கழுகு, "நான் பாதுகாப்பா பார்த்துக்கிறேன்னு சொன்னது." சில நாட்கள் கழிச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏரி நிறைய தண்ணீரோட நிரம்புச்சு, மரங்கள் பச்சையா வளர்ந்தது, காடு முழுக்க சிரிப்பும் சந்தோஷமும். சூரியவனத்தின் ஒற்றுமை. காட்டை காப்பாற்றிய நண்பர்கள். ஒரு காலத்தில் சூரியவனம் என்ற அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் உயர்ந்த மரங்கள், பசுமையான புல்வெளிகள், நீல நிற ஏரி, பாடும் பறவைகள் என எல்லாம் இருந்தது. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தன. இந்த காட்டின் நடுவில் அரசன் போல அமைதியாக அமர்ந்திருந்தான் சிங்கராஜா வீரன். அவன் வலிமையானவன் மட்டுமல்ல, அன்பும் நீதிமனமும் கொண்டவன். நீளக் கழுத்து கொண்ட ஞானி. சிங்கரின் அருகில் நின்றிருந்தது ஒட்டகச்சிவிங்கி நீலா. அவளின் நீளமான கழுத்தால் தொலைவில் நடப்பதை எல்லாம் முதலில் கவனிப்பாள். காட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் முதலில் அறிவிப்பது அவள்தான். பலம் கொண்ட நல்ல மனம். யானை முத்து காட்டின் மிகப்பெரிய விலங்கு. ஆனால் அவன் மனம் ஒரு குழந்தையைப் போல மென்மையானது. யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உடனே ஓடி வந்து உதவுவான். வேகமும் சுறுசுறுப்பும். வரிக்குதிரை சிட்டு எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அவன் வேகமாக ஓடி செய்திகள் எடுத்துச் செல்லும் பொறுப்பில் இருந்தான். வானத்தின் காவலன். மேலே வானில் பறந்து கொண்டிருந்தது கழுகு ஆரோன். அவன் உயரத்திலிருந்து காட்டை முழுவதும் கண்காணிப்பான். மற்ற நண்பர்கள்: வேகமான சிறுத்தைக் குட்டிகள், புத்திசாலி நரி, சற்றே பிடிவாதமான ஆனால் நல்ல மனம் கொண்ட காட்டுப்பன்றி. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தனர். பிரச்சனை வந்த நாள். ஒரு நாள் காடு முழுவதும் வெயில் அதிகமாகி ஏரி மெதுவாக உலரத் தொடங்கியது. தண்ணீர் குறைந்ததால் விலங்குகள் கவலையடைந்தன. "இப்படியே இருந்தால் நமக்கு குடிக்க தண்ணீர் இருக்காது" என்று யானை முத்து சொன்னான். "நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கவலைப்பட்டால் பயனில்லை"
என்று சிங்கராஜா வீரன் கூறினான். நாம் ஒற்றுமையுடன் சேர்ந்து தீர்வு கண்டுபிடிப்போம். ஒற்றுமையின் சக்தி. ஒட்டகச்சிவிங்கி நீலா தொலைவில் ஒரு பழைய நீரூற்று இருப்பதை கண்டுபிடித்தாள். கழுகு ஆரோன் அந்த இடத்துக்கான சரியான பாதையை மேலிருந்து காட்டினான். யானை முத்து பெரிய கற்களை அகற்றி நீர்வழியை திறந்தான். வரிக்குதிரை சிட்டு எல்லா விலங்குகளுக்கும் செய்தியை விரைவாக சொன்னான். சிறுத்தைகள் வேகமாக வேலை செய்தன. நரி திட்டம் போட்டு அனைவரையும் வழிநடத்தியது. சில மணி நேரங்களில் நீர் மீண்டும் காட்டுக்குள் ஓடத் தொடங்கியது. ஏரி நிரம்பியது. காடு மீண்டும் உயிர் பெற்றது. சிங்கராஜாவின் அறிவுரை. அன்று மாலை சிங்கராஜா எல்லா விலங்குகளையும் கூட்டினான். இந்த காட்டை காப்பாற்றியது என் வலிமையல்ல என்றான் வீரன். உங்களின் ஒற்றுமை, உதவி மனம், நட்புத்துவம்தான் நம்மை காப்பாற்றியது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் குரல் எழுப்பின. அன்று நாள் முதல் சூரியவனம் ஒற்றுமையின் காடு என்று அழைக்கப்பட்டது. கதை சொல்லும் நீதி. ஒற்றுமை இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம். நட்புத்துவம்தான் உண்மையான வலிமை.